ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நினைஞ்சிருக்காரு. மார்க்கெட் பெருசாக சரிஞ்சிரும் விழுந்துடும் அப்படின்லாம் கணிச்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலைங்கிறது மூலமாக இங்கே இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை இருக்கிறது. அவங்க ஹிண்டன்பர்க் அறிக்கையை நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விதமாக ஒரு புள்ளி அவர் முன்வைக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி ஒரு சதி செய்யுதுன்னு பிஜேபி மத்திய அமைச்சர்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன்? சார், ஃபஸ்ட்டு அவர் ஒரு முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிறாரு. ஹிண்டன்பர்க் சும்மா ரிப்போர்ட் கொடுக்கல. செபிக்குள்ள ஒரு விசில் ப்ளோவர் இருக்காரு. விசில் ப்ளோவர் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த விசில் ப்ளோவர் டாக்குமெண்ட் கொடுக்குற வரைக்கும் இந்த அம்மா இதை பற்றி டிஸ்க்ளோசர் பற்றி சொல்லவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற எல்லா ரெக்கார்டும் பப்ளிக் ரெக்கார்டு. சந்திரசூட் சாருக்கிட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் வரைச்ச அவருக்கு இந்த டிஸ்க்ளோசர் கொடுக்கலங்கிறது பப்ளிக் ரெக்கார்ட்லேன்னு தெரியுது. அதனால வெதர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி பண்ணிட்டா செபி பண்ணிட்டான்னு தெரியாது. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளோசர் அந்த கேஸு கேட்கறச்ச கிடையாது ஃபர்ஸ்ட். அதனால சுப்ரீம் கோர்ட்ல இந்த டிஸ்க்ளோசர் இல்லை, எல்லா டாக்குமெண்ட்டும் கிளியரா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, பிளாக்ஸ்டோன்கிற கம்பெனியில இவங்க ஹஸ்பண்ட் அட்வைசரா இருக்கும்போது ரீட்டுக்கு பல சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 2500 கோடி வெளியில போயிருக்கு. இவங்க சொல்றாங்க நான் பிளாக்ஸ்டோன் தான் அவர் ரியல் எஸ்டேட் அட்வைசர் இல்லைன்னு. ஆனா பிளாக்ஸ்டோன்ல அமெரிக்கன் ரெக்கார்டு அவன் எடுத்து போட்டிருக்கான். அவங்க ரியல் எஸ்டேட் அட்வைசர் தான் வேலைக்கு சேர்த்திருக்காங்க. இவருக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் கேரியர்ல. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இவங்களோட அவர் பெரிய வழக்கறிஞர், அவருக்கு டார்மெண்ட் அக்கௌண்ட் தான் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் என்கிட்ட நான் 99% கம்பெனி வச்சிருக்கிறது டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு அந்த அம்மா அவங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு டார்மெண்ட் அக்கௌண்ட்ல இந்த வருஷத்துல $261,000 உள்ள வெளில போயிருக்கு. ஒரு எந்த டார்மெண்ட் அக்கௌண்ட்ல $261,000 வரும், $261,000 வெளில போகும். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாரா? இந்த செபி விசில் ப்ளோவர் ஆக்ட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த விசில் ப்ளோவர் யாரு? அந்த விசில் ப்ளோவருக்கு நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்து எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்? நான் என் பாஸை பத்தியே கம்ப்ளைண்ட் பண்றேன்னா அந்த பாஸை நகர்த்திட்டு நீங்க என்கொயரி பண்ணணும். இதே மாதிரி இதே ஐசிஐசில வந்த சந்தா கோச்சர்ல இதே மாதிரி ப்ராப்ளம் வந்தபோது முதல்ல ராமசாமி மாதிரி இருக்கிறவங்க வலதுசாரிகள் அந்த அம்மா தப்பே பண்ணன்னு கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு? பிரஷர் வந்தது. விசில் ப்ளோவர் டாக்குமெண்ட் மேல டாக்குமெண்டா கொடுத்தோன்னே அந்த அம்மா கொஞ்ச நாளைக்கு பதவி விலகினாங்க, லீவ்ல போனாங்க 6 மாதத்துக்கு. அப்ப ஜஸ்டிஸ் BN கிருஷ்ணான்னு ஒருத்தரை கூட்டிட்டு என்கொயரி பண்ணாங்க. ஜஸ்டின் BN கிருஷ்ணா என்ன சொன்னாரு? அம்மையார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னப்பறம் போர்டு வெளில அமைச்சது. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? 6 மாசம் நீங்க வெளில ரெஸ்ட் எடுங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கூப்பிடுங்க, எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேறையா நாங்க பார்த்துடுறோம். நீங்க சார் நாங்க தப்புனா தப்புன்னு ஒத்துக்கிறோம், திரும்பி உட்காரட்டுமே. இப்ப என்ன நீங்க டிஸ்க்ளோசர் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப நாங்க எங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? அதானி கூட இன்ஃப்ளூயன்ஸ் தி அப்பாயின்மெண்ட் கமிட்டி நீங்க டிஸ்க்ளோசர் பண்ணிருக்கீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்ப எங்களுக்கு சந்தேகம் வரலாம்ல. அதானி பேர்ல தான் நீங்க அதானி ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்க அசிஸ்ட் பண்ண கம்பெனிக்கே நீங்க உங்களை ஃபேவர் பண்ணிருக்கலாம், எனக்கு சந்தேகம் வரலாம். ராமசாமி குறுக்கிட விரும்புறாரு. அந்த கேள்வி எடுத்து வரேன். ராமசாமி, எஸ். 2 விஷயங்கள். ஒன்று ஸ்ரீனிவாசன் ஐயா சொன்னாங்க விசில் ப்ளோவர் ஆக்ட் கீழே இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு. ஹிண்டன்பர்க் ரிசர்ச் பப்ளிஷ் பண்ண என்டையர் பேப்பர்ல விசில் ப்ளோவர்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் ஒப்டேன் பண்ணதா போடல. அவங்க the entirety of our information to the best of our ability சொல்லிருக்கு. and sources have been obtained from clear விசில் ப்ளோவர்ங்கற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. சாரி, இது மாதிரி பொய் சொல்லக்கூடாது. வழக்கறிஞர் பொய் சொல்றாரு, பொய் சொல்லாதீங்க சார். நீங்க ஒழுங்கா படிங்க. விசில் ப்ளோவர்ங்கற வார்த்தையை அவனே யூஸ் நான் இல்ல தவறு, இத விடவே மாட்டேன். இதெல்லாம் தப்பு. விசில் ப்ளோவர் அரவிந்த் குணசேகரன் சொல்றாரு, மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குங்கறத அவரே சொல்றாரு. வெறும் பப்ளிக் சர்ச்னு தான் சொல்றோம். இல்ல விசில் ப்ளோவர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. விசில் ப்ளோவர் சொல்லப்பட்டிருக்கு. படிக்க வரக்கூடாது.
படிக்காம வரக்கூடாது. ரைட். இந்த பிஜேபி வேற இங்க காட்டாதீங்க. விசில் ப்ளோவர்னு அவர் சொல்லிருக்காரு. இன்ஃபர்மேஷன் விசில் ப்ளோவர் கிட்ட இருந்து விசில் ப்ளோவர்னு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் பப்ளிக் சோர்சஸ்னு சொல்றாங்க. கரெக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க போய் பேசுறீங்க அப்படி நம்ம சொல்றோம். அத யாரும் தவறு சொல்லல. இல்ல அவர் அதுல விசில் ப்ளோவர்ங்கறத மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குங்கறத அவர் சொல்றாங்க. ஓகே ரைட். சொல்லுங்க அரவிந்த். விசில் ப்ளோவர் ஹெட்லைன் அந்த ரிசர்ச்சோட ஹெட்லைனே விசில் ப்ளோவர் டாக்குமெண்ட்ஸ் ரிவீல் செபி சேர்பர்சன். அவங்களோட ரிசர்ச் எப்படி கன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க ரிசர்ச் என்ன அப்படின்னு போட்டுருக்காங்க கன்க்ளூஷன் பேராகிராஃப்ல. அவங்க ரிசர்ச் எப்படி பண்ணிருக்காங்க அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இல்ல அதுதான் அரவிந்த் குணசேகரன் என்ன கோட் பண்றாருன்னா அவங்களோட ரிப்போர்ட்டோட டைட்டிலே அதான் இருக்குங்கறாரு. விசில் ப்ளோவர் தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு ஹிண்டன்பர்க் போட்டுருக்காங்க. டைட்டிலே வந்துருச்சு எப்படின்னு எடுத்துக்கவா. இல்ல அவங்க வந்து விசில் ப்ளோவர் இல்ல அந்த மெயில் அனைத்துமே விசில் ப்ளோவர் எங்களுக்கு கொடுத்த மெயில் அப்படிங்கறது தான் ரிப்போர்ட்ல ஹிண்டன்பர்க் எழுதி இருக்காங்க. இன் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் they have clearly mentioned that இந்த மெயில் எல்லாமே விசில் ப்ளோவர் கொடுத்ததுன்னு. சரி ரைட் வர அத கடந்து வருவோம். அது விசில் ப்ளோவர்ல இருந்து வர விசில் ப்ளோவர் கொடுத்ததுன்னு கிளியரா இருக்கு. ஃபைன். ஆனஸ்ட் இன்னொரு முக்கியமான விமர்சனத்தை பிஜேபி அமைச்சர்கள் வைக்கிறாங்க. இது ஒரு காங்கிரஸ் கட்சி சதி செய்து இந்திய பொருளாதாரத்தை தடுமாற வைக்கிறதுக்கு அல்லது அதுல ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுங்கிறதா இருக்கு. தீஸ் பீப்புள் ஆர் எனிமீஸ் ஆஃப் த கண்ட்ரிங்கிறாரு திரு கிரிராஜ் சிங் மத்திய அமைச்சர். ரைட்டு சார், நாங்க தேச துரோகியாவே இருந்துட்டு போறேன். நான் டிவிஎஸ் குடும்பத்தை பத்தி பேசினேன்னா, டாடா குடும்பத்தை பத்தி பேசினேன்னா, காட்ரேஜ் குடும்பத்தை பத்தி பேசினேன்னா, இல்ல அம்பானி குடும்பத்தை பத்தி பேசினேன்னா, இல்ல வேற எந்த குடும்பத்தை பத்தி பேசுறோம்? நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அதனால பேசுறாங்க. நாங்க காட்ரேஜ் தப்பு பண்ணிட்டுன்னு சொன்னோமா, டாடா தப்பு பண்ணினாருன்னு சொல்றோமா, ரத்தன் டாடா மேல பேசுறோமா? நீங்க ரத்தன் டாடா மேல குத்தம் சொன்னா கூட இந்தியா மேல குத்தம் சொல்றது கிடையாது. நீங்க குஜராத்ல பிளெயின்ல கொஞ்சி குலாவி ஒருத்தரோட பிளைட்ல போறச்ச அவர் மேல அவருக்கு எல்லா கான்ட்ராக்டும் கொடுத்துருக்கீங்க. பிளைட், ஏர்போர்ட், போர்ட், ரோடு, டேட்டா சென்டர் எல்லா கான்ட்ராக்டும் ஒரு கம்பெனி கொடுக்கும் போது நாங்க கேள்வி கேட்போம். ரைட் ரைட். பாம்பேல ஏர்போர்ட் ஒரே ஆளு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க? பேசலாம். வர திரு ரமேஷ் ராமன் வந்திருக்காரு. நான் மனோர் பாஷா 2 பேர்ட்டையுமே வரேன். ரமேஷ், நீங்க வந்து ஒரு தொழிலதிபருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை ஒரு நிறுவனம் வைக்குதுன்னா உடனே அது தேசத்துக்கு எதிரானதுன்னு கொண்டு வர்றதே ஒரு சிக்கலான பார்வையா இருக்கேங்கிறாரு. எத்தனையோ தொழிலதிபர்கள் எத்தனையோ நிறுவனங்கள் இங்கே நடைபெறுது, அதுக்கெல்லாம் வராம அதானிக்கு ஒண்ணுன்னா அது தேசத்துக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அதை ட்ரீட் பண்றதே முதல்ல தவறு. அதுக்கு ஏன் பிஜேபி இவ்வளவு தூரம் வரணுங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் திரு ஆனந்த் சீனிவாசன். இல்ல இது என்னன்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து இந்த மார்க்கெட்ல இருக்காங்க, இதே நிறுவனம் வந்து வேற ஃபாரின் மார்க்கெட்ல கூட உங்களுடைய ஷேர்ஸ் வந்து ஃப்ளோட் பண்ணலாம், நாஸ்டாக்ல இருக்கலாம், இல்ல வேற தானே அவங்க நிக்கி அங்க எங்க போறாங்க. அந்த நிறுவனம் ஒரு முறைகேடு செய்திருக்கிறதுனா அதை பத்தி பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதே மாதிரி அமெரிக்கால பல நிறுவனங்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஐடி நிறுவனங்கள் மேல ஆயிருக்கு, டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மேல ஆயிருக்கு. இந்த மாதிரி பல நிறுவனங்கள், ஒரு சில நிறுவனங்களோட குற்றச்சாட்டு வந்து அது பாதியில வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபைனை மட்டும் கட்டிட்டு போன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு சில நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு எல்லாம் கடந்த காலங்கள் எல்லாம் பார்த்து அது நடக்க என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே இந்த மொத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணிட்டே போவாங்க.